ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பீனிஷ் ஸ்மூதி. அது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லித்தரேன். தமிழில் வந்து பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணியில் அந்த கீரையை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ அந்த கீரை வந்துகிட்டே இருக்குது. நம்ம சைடில் என்ன பண்ணலாம், மிக்ஸி கிண்ணத்தில் 5 பாதாம் பருப்பு, அப்புறம் சீட்ஸ் என்னென்ன இருக்கோ உங்கள்கிட்ட எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரு 4-5 தான் இருக்குது. அது ஒன்று ஒன்று நான் ஆட் பண்ணுறேன். டேட்ஸ் வந்து ஒரு 5 டேட்ஸ் மட்டும் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணுங்கள். அப்படியே போட்டிங்கன்னா மிக்சியில் சரியாக கிரைண்ட் ஆகாது. ஓட்ஸ் வந்து நான் குழம்பு கரண்டி இல்லை, அதில் வந்து ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரைடு கிரான்பெரிஸ், இதுவும் ரெட் கலராக இருக்கும். இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இது வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினேன். நீங்களும் இந்த மாதிரி வாங்கி இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ மிக்சியில் நான் இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த கீரை வந்து இது வரைக்கும் வெந்திருக்கும். அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. அது நல்லா ஆறிட்டே இருக்கும்போது திருப்பியும் அந்த பவுடரில் வந்து நம்ம இப்போ பாலை ஆட் பண்ண போகிறோம். இது வந்து டோல்டு மில்க்கு. இதுவுமே டிமார்ட்டில் கிடைக்கும். அதை வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் நிறைய பால் ஆட் பண்ணுங்கள். கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை மிக்சியில் போட போகிறோம். ஒரு பச்சை வாழை இருக்குல்ல, அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணி திருப்பியும் நான் வந்து மிக்சியில் நைஸாக அடிச்சுக்க போகிறேன். கீரை பிடிக்காதவங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்மூதியை ஊற்றி குடிக்கலாம். கீரை பிடிச்சவங்க இப்போ அதில் கீரையை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், கிரைண்ட் பண்ணுறேன். நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டா ஸ்பீனிஷ் ஸ்மூதி ரெடி ஆயிரும். இப்போது எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்பீனிஷ் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு கப்பில் ஃபுல்லாக ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். வாவ், செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த கீரை ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு மார்னிங் இதில் கிடச்சிரும். ஹெல்த்தியான ரெசிபீஸ் எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்றது தான் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் ஒரு டிஷ்ஷை நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி.